பிஸ்மில்லா. இது ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தான். எவ்வளோ மக்கள் அடங்கியிருக்காங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் சொர்க்கவாதிகள் ஆக்கிட்டான். சொர்க்கத்துடைய பூங்கா ஜன்னத்துல் பக்கி. மஸ்ஜித் நபி பக்கத்திலே இருக்குது இது. அல்லாஹ் உதவி செய்யணும் எல்லா மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு நம்ம நல்லா இருக்கணும். எல்லா மக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க இங்கே. சஹாபாக்கள், ஃபாரினர்லேருந்து வந்தவங்க எல்லாம் இறந்தவங்க இங்கே இறக்குறவங்கள ஃபுல்லாக அடக்குறாங்க. பெரிய லேண்டு, இது பெரிய லேண்டு. கபிரிஸ்தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கபிரிஸ்தான். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுக்குது. அல்லாஹ் அவர்கள்லாம் சொர்க்கத்தில் இடம் கொடுக்குது. அல்லாஹ் இங்கே தான் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் அடங்கியிருக்காங்க, ரசூல்லாவுடைய பிள்ளைகள் அடங்கியிருக்காங்க, ரசூல்லாவுடைய பேர பிள்ளைகள் அடங்கியிருக்காங்க, அந்த சந்ததி எல்லாம் இங்கே அடங்கியிருக்காங்க. எவ்வளோ மக்கள் ஜன்னத்தில் பக்கின்னு நிரந்தரமான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வரும். அந்த அர்த்தத்துக்குள்ளது இங்கே பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபை, புறாக்கள் கூட அது மேலே இருந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடுது. கபிரிஸ்தானில் எதுவும் போட முடியாது. புறாக்கள் வெளியில் சுற்றக்கூடிய புறாக்கள் இங்கே இது பண்ணுது. அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத்து இதெல்லாம். அல்லாஹ் தாலா ரிஸ்க்கு எங்கேருந்து தேடி கொடுக்குறான். அல்லாஹ் இப்படியே ஒரு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால நான் என்ன செய்கிறேன், இதை எடுத்துக்கிட்டு நான் ஊரில் போயிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நான் எடுக்கிறதுனால 10/4/2026 அங்கேருந்து கை காட்ட எடுக்கக்கூடாது. சில சகோதரர்கள் நிறைய பேருன்னு சொன்னாங்க, நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப நன்றியாக இருக்குண்டு. ஒரு சகோதரர் எழுதியிருக்காரு, ஒரு சைடில் இன்னொரு சைடில் விட அவர் போஸ்ட் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த தகவலை முகநூலில் உள்ள முபாரக் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னுடைய நோக்கமே எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான். உலகத்திலே ஆசிரியர் பணிங்கிறது தான் பெரிய உயர்ந்த பணி, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆசிரியர் பணிங்கிறது அந்த மாதிரி தான் என்னுடைய எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. அப்துல் கலாம் கூட சொல்லி காட்டுவார், நான் ஆசிரியராக இருக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படிம்பாரு. அவ்வளோ பெரிய பணி. அந்த பணியை பற்றி இஸ்லாத்தில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அத்தியாயத்து 2வது ரக்காத்தில் உட்கார்றோம்ல, 4வது ரக்காத்து அப்படி உட்கார்ற போதும் ஒவ்வொரு வக்திலையும் நம்ம துஆ செய்வோம். தாய் தாப்புன்ற பண்ணி பாவத்தை மன்னியாடலா, என்னுடைய ஆசிரியர்களுடைய பாவத்தை மன்னியாடலா அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க அந்த கூட்டத்தில் வந்துடுவாங்க. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்காதவங்களுக்கு அல்லாஹ்கம் அவங்களுக்கு உள்ளது நம்ம சொல்ல முடியாது என்னங்கிறது. நம்ம அவ்வளோ துவா தான் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பாக்கி உள்ளது அல்லாஹ்கே வெளிச்சம். அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் கிருபையாளன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன், அல்லாஹ் அள்ளி தருபவன். அல்லாஹ் நினைச்சா நரகத்தில் போட்டு வேற பண்ணுவான். நரகத்துக்காக மக்களை படிச்சிருக்கான். அல்லாஹ் நினைச்சா கேள்வி கணக்கு இல்லாமல் எல்லாம் சொர்க்கத்துக்கு போடுங்க அப்படிமா. ஒரு தாய் இருக்குல்ல, தாய் மேலே பிள்ளைகள் அவ்வளோ பிரியப்படுவாங்க. எதுக்காக? தாயுடைய அன்புக்காக. அதுல எவ்வளோ லட்சம் மடங்கு கூட தாயுடைய அன்பை விட அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் கிருபையாளன்னு சொல்றாங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இன்ஷா அல்லாஹ் கபிரிஸ்தான் காலையில் ஜியாரத்துக்காக துஆ செய்யுங்க. பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹும்ம அஃபர் லஹும் வர்ஹம்ஹும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்காக உயர்த்து சொர்க்கத்துக்கு கொடுக்குறோம். அவங்களுடைய துஆ கொண்டு நம்ம நல்லா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஆர்மி நிற்கிது போதும்.